திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதிக்குட்பட்ட கொல்லுமாங்குடியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரோட் ஷோ நடத்தி வருகிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பதிவு செய்யலாம். எந்தெந்த பகுதியில் தற்போது இந்த ரோட் ஷோ நடைபெற்று வருகிறது? பாலவேல், மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்கிற அடிப்படையில் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழகத்தின் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரப்புரை என்பதை மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக 4 நாள் சுற்றுப்பயணமாக திருவாரூர் மற்றும் நாகை மாவட்டத்திற்கு இன்று வருகை தந்த அவர் திருவாரூர் மாவட்ட எல்லையான அந்த எலந்தங்குடி பகுதியில் விவசாய நிலத்தில் இறங்கி அங்குள்ள விவசாயிகளை சந்தித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது கொல்லுமாங்குடி பகுதியில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரம் ரோட் ஷோ என்பதை மேற்கொண்டார். அப்பொழுது சாலையின் இருபுறங்களிலும் திரண்டிருந்த பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். அது மட்டும் இல்லாமல் அங்கு இருந்த குழந்தையை தூக்கி முத்தமிட்டும், அது மட்டும் இல்லாமல் அங்கு வந்த எடப்பாடி பழனிசாமிக்கு பூரண கும்ப மரியாதையும் அங்கு உள்ளவர்கள் இட்டார்கள். குறிப்பாக முன்னாள் அமைச்சர் காமராஜ் உள்ளிட்ட 5000க்கும் மேற்பட்ட அதிமுக தொண்டர்கள் சாலையின் இருபுறத்திலும் திரண்டிருந்தார்கள். தொடர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் 4 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். குறிப்பாக தற்பொழுது நன்னிலம் பேருந்து நிலையம் அருகே திரண்டுள்ள அதிமுக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடம் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். குறிப்பாக அதிமுக ஆட்சி காலத்தில் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் செய்யப்பட்டது என்ன? குறிப்பாக திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். அதனை எடுத்துரைக்க இருக்கிறார். தொடர்ந்து திமுக ஆட்சி காலத்தில் மக்களுக்கு எதிரான ஏற்பட்ட திட்டங்கள் அனைத்தும் பொதுமக்களிடம் தொடர்ந்து கூறி வருகிறார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி ராஜசேகர்.